ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் தான். அதாவது விவசாயத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நில சீர்திருத்தம் மற்றும் விவசாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நிலத்தின் மீதான மதிப்பு, அதாவது ஒரு லேண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லேண்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதன் மூலியமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த ரிஃபார்ம்ஸ்னால என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டமில் வந்துச்சு, அந்த லேண்டினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும், இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய எக்கானமிக்கு அக்ரிகல்ச்சர் ஆக்டிங் ஆஸ் அ பேக் போன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விவசாயம் அப்படிங்கிறது தான் முதுகெலும்பாக கருதப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த விவசாயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பழங்காலம் முதலே விவசாயம் அப்படிங்கிறது பின்பற்று வந்தது. அதற்கான சான்றிதழ்கள் பல கல்வெட்டுகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த தொல்பொருள் ஆய்வாளர்களாலும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, விவசாயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பழமையான தொழிலாக கருதப்பட்டது. அந்த பழமையான விவசாயத்தின் முறை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். பட் அதனுடைய தாக்கத்தை நம்ம தொழில்நுட்ப ரீதியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக தான் பல மாற்றங்கள் இன்றைக்கு விவசாயம் சார்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படுதுங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய பிரைமரி செக்டார் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதாவது முதன்மை துறை. ஸோ இந்த பிரைமரி செக்டார் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரம் த நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது இயற்கை வளங்கள் மூலியமாக உருவாக்கப்படக்கூடிய வருமானம், அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பிரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் த இன்கம் பை யூட்டிலைசிங் த நேச்சுரல் ரிசோர்சஸ். அப்போ இயற்கை வளங்களை கொண்டு நம்மளுடைய வருமானத்தை ஈட்டுதல் அல்லது வருமானத்தை பெறுதல் அப்படிங்கிறது தான் நம்ம பிரைமரி செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸாக சொல்லப்படுது. இந்த பிரைமரி செக்டாரோட இன்னொரு நேமே நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் செக்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா இந்த பிரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அக்ரிகல்ச்சர், தென் ஃபிஷிங், தென் மைனிங், குவாரிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த important things comes in your primary sector அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது why we are calling primary sector as agriculture sector அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when compared to the other income factor, this agriculture is considered as one of the most important factor for contributing to the primary sector அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்டிங் அக்ரிகல்ச்சர் ஆஸ் தர் ஆக்குபேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்போ விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தங்களுடைய தொழிலாக 60% மக்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, அந்த 60% வேலை வாய்ப்பும் நாட்டு மக்களினுடைய நலனுக்காக என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் இதன் மீது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால தான் எவ்ரி இயர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 to 15% கான்சென்ட்ரேட் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பிரைமரி செக்டாரோட நம்ம செகண்டரி செக்டார் கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, செகண்டரி செக்டாரோட டெர்ஷரி செக்டார் நமக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் பிரைமரி செக்டார் வில் பி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு த இந்தியாஸ் ஜிடிபி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கால்குலேட் பண்ணும் பொழுது நமக்கு ஒவ்வொரு துறைகள்ல இருந்தும் அதிகப்படியான பங்களிப்பு வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெர்ஷரின்னு சொன்னோம்னா நம்ம பேங்கிங் ஞாபகம் வரும், இன்சூரன்ஸுன்னு ஞாபகம் வரும், டிரான்ஸ்போர்ட்டுன்னு நம்ம சொல்லலாம், தென் கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ், பிபிஓ, கால் சென்டர்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருந்தாலும் இதில் எதெல்லாம் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன்ஸை நம்மளுடைய ஜிடிபிக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் வர மாதிரி, பிரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபிஷிங் இருந்தாலும் சரி, மைனிங் இருந்தாலும் சரி, அதே மாதிரி குவாரிங், ஃபாரஸ்ட்ரின்னு எது இருந்தாலும் சரி, அதில் விட நமக்கு அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுது, 12 to 15% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியாஸ் ஜிடிபி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும், விவசாயம் அப்படிங்கிறது நம்ம பழங்காலம் முதல் பின்பற்றி கொண்டு வர காரணத்தினால நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இந்தியாவில் பார்க்கப்படுதுங்க. சரியா? ஸோ இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான், விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான்
நம்மளுடைய பசுமை புரட்சி அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ரிமார்க்கபிளான சேஞ்சஸாக தான், அதாவது டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் விஷயங்களை தாண்டி நாம் புதுவிதமான டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தின ஒரு டெர்மினாலஜி தான் நம்ம என்ன சொல்லப்படுது, கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பசுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை தான் நம்ம விவசாயம் சார்ந்த தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய தன்மையை வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பசுமை புரட்சி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம் பின்பற்றி வந்த அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் டெக்னாலஜிக்கல் மாடிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்த ஒரு விஷயமாக தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கப்படுதுங்க. ஸோ டியூரிங் த இயர் 1960s நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பழங்கால விவசாய முறைகள், ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் 1960 பார்த்தீங்க அப்படின்னா some changes were occurred in the practicing of agriculture from older technologies to the modern technologies. அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்ல இருந்து we move on to the modern technology அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இந்த 60க்கு பிறகு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, this green revolution was created. அப்போ என்ன ரீசன்னால இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிரீன் ரெவல்யூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, கிரீன் ரெவல்யூஷனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டமில் வந்துச்சு, ஃபுட் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு, என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்போ 1960ஸ்க்கு மேலே தான் நமக்கு என்ன ஆரம்பிச்சிருக்குது, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், நம்ம பாரம்பரிய வேளாண்லேருந்து என்ன பண்ணிட்டோம், சின்ன சின்னதாக சேஞ்சஸை கொண்டு வந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நியூ டெக்னாலஜிஸை அக்ரிகல்ச்சரில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோங்க. சரிங்களா? ஸோ இந்த நியூ டெக்னாலஜி எடுத்த உடனே இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த HYVP தாங்க, அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹெக்டர் நிலம் இருக்குது அப்படின்னா இதில் எவ்வளவு நமக்கு மகசூல் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹெக்டர் இருக்குது அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஏக்கர் நிலம்ல நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டை நெல் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 50 மூட்டை நெல் வர வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு 100 மூட்டையாக இதனுடைய அளவை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய மிகப்பெரிய ஒரு எய்மாக பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுங்கிற ஒரு விஷயம் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில தான் நமக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரியேட் ஆன காலகட்டமாக இந்த 60 to 70 காலகட்டம் பார்க்கப்படுது. அதுலேயும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 3rd 5 year பிளான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 year பிளானை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கும் அக்ரிகல்ச்சரில். பட் அந்த டைமில் கூட நம்ம இந்த பசுமை புரட்சியை கொண்டு வரல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆக்குபேஷன் ப்ளஸ் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்ட ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட இருந்த லேண்டை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்து தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 year பிளானில் அக்ரிகல்ச்சரை அப்ஜெக்டிவாக வச்சு நம்மளோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே நடைபெற்றிருக்கும் இல்லைங்களா? ஸோ தென் செகண்ட் 5 year பிளானை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. 3rd 5 year பிளான் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் 2 மிக முக்கியமான போர்கள் நடைபெற்ற காரணத்தினால நம்மளால் அந்த 3rd 5 year பிளானை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளானை நம்மளால் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ கிரியேட் ஆயிருந்துச்சு. அதனால தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 to 1969 பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலமாக அறிவிச்சிருப்பாங்க இல்லைங்களா, பிளான் ஹாலிடே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 69ல் தென் அகைன் நமக்கு 4th 5 year பிளான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த வார் நடைபெற்றது ப்ளஸ் அந்த டைம் நிலவன ஒரு பஞ்சம்ங்கிறது தான் நம்மளுடைய உணவு தேவை அதிகமான பாதிப்புக்குள்ளாகப்பட்ட காலமாக அது பார்க்கப்படுது. அப்போ அதிலிருந்து நம்ம ரெக்கவரி ஆகி வரணும் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரியாக எடுத்து தான் 1960ஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு 7 districtsல they have conducted the pilot project அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக மகசூலை தரக்கூடிய புதிய ரகங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறத ஒரு பைலட் ஸ்டடியாக 7 மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பண்ணினதன் அடிப்படையில் நமக்கு மிகப்பெரிய அவுட்புட் கிடைச்சதுனால தான் இதை ஃபர்தராக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கோம்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயம். சரியா? ஸோ கிரெயின்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கோம். பட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அந்த ஒரு இதை மட்டும் அதாவது உணவு உற்பத்தியை மட்டும் சொல்லக்கூடியது இல்லைங்க. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னா, நம்மளோட கோகனட் ஃபார்மிங் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம போடக்கூடிய தோட்டங்கள் கார்டன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பணப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பயிர்கள் உருவாக்குதல் மற்றும் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், நம்மளோட பெப்பர் ஆகட்டும், டீ தூள் ஆகட்டும் மற்றும் காஃபி ஆகட்டும், நம்மளோட கேஷ்யூ நட்ஸ் ஆகட்டும், நம்ம உருவாக்கப்படுகிற பல வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், கேஷ் கிராப்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இதையுமே நம்ம எதில் தான் கொண்டு வரோம், நம்மளோட அக்ரிகல்ச்சரில் தான் கொண்டு வரோம் இல்லைங்களா? அப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுட் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய அரிசி கோதுமையை மட்டும் சொல்லாமல் அதை தாண்டி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஸோ பேசிக்காகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா இஸ் பேசிக்கலி அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி அப்படின்ட்டு. பிகாஸ் நிறைய மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேளாண்மையை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் 2 5 இயர் பிளான்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டது, வேளாண்மையில் இருந்த பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஷார்ட்ஃபால் அப்படிங்கிறத வி ஹவ் ஐடென்டிஃபைடு அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ என்னதான் பிரச்சனை இருந்துச்சு நம்மளோட அக்ரிகல்ச்சரில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we cannot able to produce the required grains to suit the growing population. அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, 1911 1911 to 1921 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 crore தான் மொத்த பாப்புலேஷனே இருந்தாங்க இந்தியாவில். பட் 2011 பார்த்தீங்க அப்படின்னா இட் கிராஸ்டு 121 crores சொல்லப்படுது. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 60 வருஷ காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மடங்காக மாறுனுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது இல்லைங்களா? 60 கோடி 70 கோடி 80 கோடின்னு மக்கள் தொகையை அதிகரித்து கொண்டே சென்ற காரணத்தினால நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் we not able to produce the required grains அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த இன்சஃபிஷியன்சி இருந்த காரணத்தினால தான் நம்மளால ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்த முடியல. எதனால இந்த இன்சஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we followed the traditional agricultural practice அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம எதையும் பண்ணாமல் ஒன்லி வி ஃபாலோட் த ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். அப்படின்னா மழை பெஞ்சுதுன்னா நாங்கள் விவசாயம் செய்கிறோம், மழை பெய்யல அப்படிங்கிற பட்சத்தில் பயிர்கள் எல்லாம் வாடிடும், அப்போ விவசாயத்தின் மூலியமாக அவுட்புட் கிடைக்காது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நாள் என்ன பண்ணுறோம், லாங் டேர்முக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த கிராப்ஸ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணது நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்ஸாக இருந்துச்சு. இதனால தான் நம்ம என்ன பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு கிராப்பை நம்ம இப்போ விதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் we have to wait for a long time to obtain the crops from that plants அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு இருந்த வந்து ஒரு லெஸ் அவேர்னஸ்ஸு, நம்மளுடைய லாங் டேர்ம் கிராப்ஸு, தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ரீசன்ஸ் நமக்கு வந்து அந்த டைம் ஒரு ஃபுட்டு தேவைப்படக்கூடிய அந்த உணவு உற்பத்திங்கிறது கரெக்டாக கிடைக்கல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த மான்சூன் அப்படின்னு பார்க்கப்படுது இல்லைங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we have 2 types of monsoon. One is a southeast monsoon and another one is the northeast monsoon இல்லைங்களா? இப்போ தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு 2 மிக முக்கியமான பருவக்காற்றுக்கள் இந்தியாவினுடைய மலை சார்ந்த விஷயங்களுக்கு, பருவமழைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்போ இந்த மான்சூனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேட் தான் நமக்கு அக்ரிகல்ச்சர் அவுட்புட் அப்படிங்கிறத பொறுத்து சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ எல்லா மாநிலங்களுமே இந்த மான்சூனை சார்ந்து தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மான்சூனை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறதே டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த பசுமை புரட்சிக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. அப்போ மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதிகம் இந்த சென்ஸ் நம்ம தேவைக்கு அடிக்குவேட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸ்கேர்சிட்டி இல்லாமல் நமக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நமக்கு என்னாச்சு, அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. சரிங்களா? இதுவே மழை கம்மியாக பொழியுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாயிட்டு நம்மளுடைய ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த உணவு தானியம் கண்டிப்பாக என்ன ஆகும், அதனுடைய அவுட்புட் பாதிக்கப்படும். ஸோ இந்த ரீசன்னால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லீடிங் டு த ஃபமைன், ஸ்டார்வேஷன் அண்ட் டெத். அப்போ இந்த பஞ்சம், பட்டினி, இறப்புக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் மான்சூன் எப்போவாவது தன்னுடைய ஃபங்க்ஷனிங்கில் மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா ஹாவ் டு ஃபேஸ் த ஃபமைன், ஸ்டார்வேஷன் அண்ட் டெத்ஸ். அப்போ
பஞ்சம் பட்னி இறப்புகள் எல்லாம் எதை சார்ந்ததாக ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்பட்டது? மான்சூன்கிற ஒரு விஷயத்தை சார்ந்துதான் இல்லைங்களா? மழை பொழிந்தால் விவசாயம் பண்ண முடியும், மழை பொழியல அப்படின்னா நம்மளால விவசாயம் பண்ண முடியாது. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய ரெகுலராக 1 இயர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், விவசாயம் அல்லது லாங் டேர்ம் கிராப்ஸை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு நீர் பாய்ச்சறது அல்லது வேறு விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் கிணத்துல இருக்கிற நீரை மட்டுமே எடுத்து என்ன பண்ண முடியாது, முழுவதுமாக பயன்படுத்தி ஒரு விவசாயத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட் ஓன்லி டிபெண்டிங் ஆன் த வாட்டர், சரிங்களா? த வாட்டர் ஷுட் கண்டைன்ஸ் அ நைட்ரஜன். அப்போ இந்த நைட்ரஜன் எங்கேருந்து கிடைக்கும்? நைட்ரஜன் வில் கம் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இல்லைங்களா? தட்ஸ் வை ஆர் அட்மாஸ்பியர் ஹாஸ் டிசைன்ட் அஸ் த 78% ஆஃப் த நைட்ரஜன் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி இடி இடிக்கிறது, மின்னல் மின்றதை நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். இதன் வாயிலாக தான் வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வில் ரீச் த எர்த் சர்ஃபேஸ் ஆர் சாயில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ திஸ் நைட்ரஜன் வில் பி ஃபிக்ஸ்டு பை த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும்னா ரைசோபியம் பாக்டீரியம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ரைசோபியம் பாக்டீரியம் கரெக்டாக அந்த நைட்ரஜன் சோர்ஸை கொண்டு போய் ரூட் நோடல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதன் அடிப்படையில் தான் நமக்கு என்ன ஆகுது, தாவரத்தினுடைய growth, பிளான்ட்டினுடைய growth அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பிளான்ட் growthக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது இந்த மழை நீர் தான், சரிங்களா? அப்போ ரெயின் வாட்டர் இஸ் நாட் ஓன்லி கன்சிஸ்டிங் த amount of water but it also contained a more amount of the nitrogen. ஸோ அப்போ அந்த ரீசன்னால தான் என்ன பண்ணப்படுது, plant will be grow more when after raining after few days அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ மழைப்பொழிவு ஏற்பட்ட ஒரு 2 அல்லது 3 நாட்களில் தாவரத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருந்த நைட்ரஜன் எதன் மூலியமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், த்ரூ த ரெயின் வாட்டர் மட்டும்தான். அப்போ இந்த ரெயின் எப்போ நமக்கு கிடைக்கும், டிபெண்டிங் ஆன் த மான்சூன் அப்படின்னு பார்க்கலாம். தீஸ் 2 டைப்ஸ் ஆஃப் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ இந்த 2 மான்சூனை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிராப்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணோம், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க மான்சூன் டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக தான் பல இடங்கள் பார்க்கப்பட்டது இல்லைங்களா? அப்போ அந்த மழைப்பொழிவு குறைஞ்சால் அவுட்புட் குறைஞ்சிடும், மழைப்பொழிவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் அதிகரிக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு we faced a lot of issues in the field of agriculture அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 1960s நம்மளுடைய ஃபோர்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா they have formulated the new agriculture policy. அப்போ புதிய விவசாய கொள்கை அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க கொடுத்த அந்த பாலிசியை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது we have to modify some changes in performing the agriculture அப்படின்னு நமக்கு புரிஞ்சுது. அப்போ அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நாம் என்ன மாதிரியான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து சில என்ன பண்ண போகிறோம், சம் சேஞ்சஸ் ஹேஸ் டு பி மேட். அப்போ டெக்னாலஜி பேஸ் பண்ணி சில விஷயங்களை நம்ம மாற்றும் பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதனால் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் ஃபார்முலேட்டட் த பாலிசி அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கிரைசிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஸ்டெப்ஸ் டு மீட் இட் அப்படின்ட்டு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அவங்க சொன்ன வேஸ் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் டு கோ ஃபார் த ஹை ஈல்டு கிராப் சீட்ஸ் அண்ட் மெக்கானைசேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. அப்போ நம்ம பின்பற்றிட்டு இருந்த நார்மலான விதைகள் சீட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சீட்ஸை பயன்படுத்தாமல் we have to go for the high yielding crop seeds. அப்போ நம்ம விதைகளை என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். அப்போ நம்ம போடக்கூடிய விதையிலேருந்து தான் என்னாக போகுது, தாவரம் growth ஆகிட்டு அந்த தாவரம் வளர்ந்ததன் அடிப்படையில் தான் நமக்கு என்னாகும், பூ பூத்து காய் காய்ச்சி கனி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஒரு தாவரத்தினுடைய growth, பிளான்ட்டினுடைய growth எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீடை டிபெண்ட் பண்ணதுன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா சீட் அப்படிங்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு நம்ம பார்ப்போம், நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ் எல்லாம் வெஜிடேட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, சீட்ஸு இது எல்லாத்தையும் தான் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படிங்கிறது பிளான்ட்டுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது, பட் ஃப்ளவர், ஃப்ரூட், சீட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ண போகுது, ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக செயல்படும். அப்போ தன்னுடைய இனத்தை பெருக்குதல், அதாவது
ரீப்ரொடக்ஷன் மூலியமாக தங்களுடைய ஜென்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது பிளான்ட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. அப்போ இந்த சீடுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக கிரியேட் பண்ணும் பொழுது இதில் நார்மலாக ஒரு செடியில் இப்போ ஒரு 30 தக்காளி 40 தக்காளி க்ரோத் ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு 60 தக்காளி 100 தக்காளி வந்துச்சு அப்படின்னா சேம் ஸ்பேஸ் ஹேஸ் டு பி கிவன் ஃபார் த ப்ரீவியஸ் கிராப்ஸ். அப்போ ஒரு இடத்துல இந்த ஒரு 100 தக்காளி செடி இந்த இடத்துக்குள்ள நம்ம வளர்த்த முடியும் அப்படின்னா அந்த 100 தக்காளி செடி அந்த இடத்துல வளர்த்து அதன் மூலியமா நமக்கு ஒரு 100 கிலோ ஒரு 200 கிலோ தக்காளி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த மாதிரியான சீடை பயன்படுத்தும் பொழுது ஹை ஈல்டுக்கு தரக்கூடிய அந்த கிராப்ஸ் சீடை பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு அதே மாதிரியான இடம் அதே மாதிரியான தாவரம் தான். பட் அதனுடைய சீடு என்ன இருக்குது, நம்ம மாடிஃபை பண்ணிட்டு நம்ம ஹை ஈல்டிங் கிராப் சீட்ஸ் போடும் பொழுது கிட்டத்தட்ட 100 கிலோ வந்த இடத்துல நமக்கு ஒரு 400 கிலோ வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் 100 கிலோவுக்கும் 400 கிலோவுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நாம் என்னதான் பண்ண ட்ரை பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த அளவுக்கு உணவு உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் we have to balance the food resources அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ உணவு வளங்கள் அப்படிங்கிறத முழுசாக பயன்படுத்தணும், அதில் நமக்கு பாதிப்புகள் வந்துடக்கூடாது அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹை ஈல்ட் கிராப் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய மெத்தடாலஜிஸை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக we have to move on to the intensive method for the production. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா we have to use the fertilizers. அப்போ நம்ம உரங்கள் போதுமான அளவு என்ன பண்ணணும், ஃபெர்டிலைசர்ஸையும் நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் we have to go for the agrarian marketing அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ விளைபொருட்கள் வீணாவதை தடுப்பதற்காகவும் அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் த கிரைன்ஸ் ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்டேஜ் ஆகாமல் நம்மளுடைய கிராப்ஸை பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பின் காலகட்டங்களில் நம்ம அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் இந்த ரிப்போர்ட்டின் மூலமாக என்ன பண்ணப்படுது, நமக்கு அறிவுறுத்தப்பட்டதுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மெக்சிகோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have adopted the suggestion and witnessed the tremendous growth in agriculture. அப்போ மெக்சிகோ இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணதன் அடிப்படையில் they have adopted the suggestions. அப்போ என்ன மாதிரியான நம்ம கிராப்ஸ் நம்ம நார்மலாக பயன்படுத்திட்டு இருக்கிறோமோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு அதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீட்ஸை பயன்படுத்தும் பொழுது நமக்கு growth அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். growth in the sense அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அப்போ ஒரு தாவரத்திலிருந்து இவ்வளோ அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை விட அதிகமான அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னா அது ஒரு 10 மக்களுக்கு பயன்பட வேண்டிய இடத்துல ஒரு 30 மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலரிட்டியாக நம்மளால் என்ன பண்ண முடியுது, we can able to ப்ரொடியூஸ் த கிராப்ஸ் அதிக குவான்டிட்டிஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டுங்கிறத கொண்டு வரும் பொழுது லெஸ் பீப்புள் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை பசியின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால என்ன பண்ணுறாங்க, அதாவது வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் மற்றும் உணவு தானியங்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கொண்டு வர முடியுது. ஸோ இப்படி தான் இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்த ஒரு பாலிசியை பேஸ் பண்ணி மெக்சிகோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சஜஷன்ஸை ஃபாலோ பண்ணி they have found the tremendous growth in the agriculture அப்படின்னு நம்ம பார்க்கலாம். the same thing பிலிப்பைன்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் வாயிலாக தான் என்ன பண்ணப்படுது, they have attained the self sufficiency in its agriculture production. அப்போ அவங்களுக்கான தன்னிறைவை காண்பதற்கான இந்த பரிந்துரைகள் எல்லாமாகவும் தான் என்ன பண்ணப்பட்டது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 1959 to 60 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட சஜஷனை பேஸ் பண்ணி they have introduced the reforms in the agriculture. அப்போ அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா. பிகாஸ் agricultural reforms அப்படிங்கிறது before that we don't have any type of agricultural reforms, but after the year 1959 after the report submitted by the Ford Foundation we tried to move on to the modern technology applications in the agriculture. So அதற்கு முன்னாடி காலகட்டம் we followed the traditional methodology of agriculture னு பார்க்கலாம். பட் இதை நம்ம என்ன பண்ணணும், we have to change அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அந்த டைமில் நமக்கு சொல்லப்பட்டது. அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜிலேருந்து மாறி நம்ம என்ன பண்ணுறோம், we are moving to the modern technology for implementing the several techniques in the field of agriculture அப்படின்னு பார்க்கப்பட்டது இல்லைங்களா. அப்போ ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுடைய சஜஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு 1960 என்ன பண்ணப்படுது, இந்த பைலட் ஸ்டடி அப்படிங்கிறதே பண்ணப்படுதுங்க. அப்போ இந்த ரிஃபார்ம்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலெக்டிவான ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு புது டெக்னிக்கை மட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமல் we followed various types of ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்த நீர்ப்பாசன முறை அதாவது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நம்ம இப்போ பண்ணக்கூடிய நம்மளோட இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் we have to go for the
artificial fertilizers, because fertilizer is one of the most important nutrients for providing the பிளான்ட் க்ரோத் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல்னு நம்ம பிரிப்போம். அதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர்ஸினுடைய எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி சப்ளைங் நியூட்ரியன்ஸ் டு த பிளான்ட் க்ரோத் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு நேச்சுரலாக நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஏர், வாட்டர் அண்டு சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஏர்லேருந்து சில நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், வாட்டர்லேருந்து சில நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் சாயிலில் தான் அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி தான் நம்ம ஃபெர்டிலைசர்ஸாக நம்ம எதையும் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணாமல் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சோர்ஸஸை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணோம், வி ஃபாலோட் த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சருங்கிறத பார்க்கலாம். அப்போ அதை தாண்டி we are going to use some new irrigation methods அப்படின்னு பார்க்கும் பொழுது that particular water will not have a nitrogen source அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டருக்கும் ரெயின் வாட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ரெயின் வாட்டர் will be consisting of more amount of the nitrogen and other types of nutrients which will be releasing from the atmosphere to the biosphere அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு அந்த தண்ணியை உடனே நம்ம தாவரங்கள் சாயில் மூலியமாக அப்சர்வ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போய் அதில் இருக்கிற நைட்ரஜனை ரைசோபியம் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் நம்ம இரிகேஷன் ப்ராசஸை பயன்படுத்துகிறோம், அப்போ ஒரு இடத்துல வாட்டரை ஸ்டோர் பண்ணிவிட்டு we are going to use in the future அப்படின்னா that particular water may not have a purified form of nitrogen sources so that the plant will not able to grow. So instead of reducing the amount of output, agricultural output, we have to spend or we have to use more types of fertilizers for the increasing of the agricultural output. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have to artificially synthesize the resources, அதுதான் NPK அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ these are all the most important fertilizers, these are all the essential element fertilizers and we can also call it as a பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்ட்டு. அப்போ நைட்ரஜன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர், பாஸ்பரஸ் இஸ் த செகண்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் பொட்டாசியம் இஸ் த தேர்ட் ஃபெர்டிலைசர் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த சத்து பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளுடைய தாவரங்கள் என்ன ஆகுது, க்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதை தனித்தனியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா we can call it as a single nutrient fertilizer சரிங்களா. அப்போ தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன ஃபெர்டிலைசர் மட்டும் வேணுமோ அதை மட்டும் we are going to use, and when we can combine these three types of nutrients அப்படின்னு பார்க்கும் பொழுது that will be called as the mixed fertilizer அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது இல்லாமல் பைனரி ஃபெர்டிலைசர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். அது என்ன சார் பைனரி ஃபெர்டிலைசர்? பைனரினால நமக்கு தெரிஞ்சிருக்கும் 2 அப்படின்ட்டு, அப்படின்னா NP, TK, KN. அப்போ நைட்ரஜன் பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் பொட்டாசியம், பொட்டாசியம் நைட்ரஜன், இப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பைனரி டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஒரு ஃபெர்டிலைசர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் we are going to use the hybrid seeds சரியா. ஸோ அப்போ அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய விதைகள்ங்க. ஸோ நமக்கு அதிகப்படியான அவுட்புட் கிடைக்கணுங்கிறது தான் கிரீன் ரெவல்யூஷனுடைய மிக முக்கியமான நோக்கமே. ஸோ இதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்பட்டது, நமக்கு அதிகப்படியான ஈல்டு அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சது. சேம் திங் we have used the பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸ் அதில் நம்ம வரதான் இன்செக்டிசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே இந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா நம்ம 4ஆக பிரிக்கலாம் சரிங்களா. ஸோ பெஸ்டிசைட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்செக்டிசைட்ஸ், ராடன்டிசைட்ஸ், herbicides. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கேட்டகரைசேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறது தான் என்ன சொல்லப்பட்டது, நம்மளோட அக்ரிகல்ச்சராக பார்க்கப்பட்டதுங்க. அப்போ இந்த எல்லா ரிஃபார்ம்ஸையும் எடுத்து ஒரு கலெக்டிவ் ப்ரோக்ராமாக நம்ம பயன்படுத்தி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதன் வாயிலாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, we are going to adopt the new form of the agricultural when compared to the traditional things அப்படின்னு பார்த்துட்டு இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we can call it as a green revolution, அதாவது பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன். இவரை தான் நம்ம பின்னால் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தைனா நாம் யாரை சொல்லிடலாம், MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க சொல்லிடலாம். பட் வேர்ல்டு வைட் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மன் பார்லாக் அப்படின்னு ஒருத்தர் வருவார் சரிங்களா. ஸோ அப்போ அவருன்னு தான் நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்,
ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்தியாவினுடைய கிரீன் ரெவல்யூஷன், இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தைனா டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க தான். இவருடைய அதிகப்படியான பங்களிப்பு தான் நம்மளுடைய விவசாயத்துறையில். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் ஒன் ஆஃப் த நோட்டபிள் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இவருடைய அதிகப்படியான ஒரு முயற்சி தான் there was an initiation for the creation of green revolution அப்படின்னு பார்க்கப்படுது. சரியா? அப்போ இவருடைய ஃபங்க்ஷனிங்ஸை வச்சு மட்டும்தான், இவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் செயல்பாடுகளை வச்சு தான் நமக்கு என்ன இருக்குது, பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவானுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனிங்கை பண்ணதுனால தான் இவரை நாம் என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் அல்லது பசுமை புரட்சியினுடைய தந்தை அப்படின்னு நாம் அழைக்கிறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா we are going to increase the irrigation processes as well as the utilization or using the நியூ டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்தியாவினுடைய கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா it took place between 67 to 78 which resulted in the 50% of the increase in agriculture production. அப்போ நாம் பயன்படுத்தின பசுமை புரட்சியின் வாயிலாக, நாம் நடைமுறைப்படுத்தின பசுமை புரட்சியின் வாயிலாக நம்ம 1960s நடைமுறைப்படுத்தினோம் பைலட் ஸ்டடியில். தென் 1965 we have implemented in all the states of Indiaன்னு பார்க்கப்படுது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் 67 to 78 பார்த்தீங்க அப்படின்னா the increase in the agriculture production எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட 50% the result was increased அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு 60s பண்ணும்பொழுது அந்த 7 districts எடுத்தாங்க இல்லைங்களா இந்தியன் கவர்மெண்ட், அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்தியாவில் உள்ள 7 மாவட்டங்களில் முன்மாதிரி மாவட்டங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நமக்கு இந்த IADP அப்படிங்கிறது என்னது, இந்த பைலட் ஸ்டடியினுடைய நேம். அப்போ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைச்சதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டது, பின்னால் இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துதுங்க. அப்போ இதன் வாயிலாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இது சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஸோ தட் த ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு த அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, விரிவுபடுத்தப்பட்டது. அதாவது 65 பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு 144 districts. அப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 144 districts, 7 districtsலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, they have introduced the green revolution and the methodologies followed by the green revolution to the 144 districts in the year 1965. ஸோ இதன் மூலிமா தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்ப 2 million hectares of area அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. தென் after the enlargement of the green revolution it covered the area covered by the green revolution பார்த்தீங்கன்னா it was estimated 70 million hectares. அதாவது 40% of the agricultural cover was done using this green revolution அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதன் மூலியமாக தான் நமக்கு இயர் throughout the year, ஸோ முன்னாடிலாம் we have to wait long time for the getting of the crops ன்னு பார்க்கப்பட்டது. பட் during the implementation of green revolution it was a successful plan and எல்லா வருஷம் முழுக்க நம்மளால் என்ன பண்ணப்பட்டது, நமக்கு கிராப்ஸ் அப்படிங்கிறது க்ரோத் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அவுட்புட், அக்ரிகல்ச்சர் அவுட்புட் பாருங்கள், ஆண்டுக்கு 1 போகம் என்ற நிலை மாதிரி என்ன பண்ணப்பட்டது, 2 போகம் 3 மோகம், அதாவது அவுட்புட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இட் வாஸ் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊடு பயிரிடும் முறை என்ன பண்ணப்பட்டது, பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதனால தான் நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் கிராப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணதன் அடிப்படையில் சிங்கிள் பேட்டர்ன்ட்டும் என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் கிராப்பிங்ஸ் அண்டு மிக்சட் கிராப்பிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது இது முழுக்க நமக்கு என்னாச்சு, நெல், கோதுமை போன்ற பாரம்பரிய பயிர்களும் என்ன பண்ணப்பட்டது, அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are having the geoclimatic variations. நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிராஸ் பண்ணக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணப்பட்டிருக்குது, கிளைமேட் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கிராப்பிங் பேட்டர்னை நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லைங்களா? இதன் அடிப்படையில் தான் நார்தர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, வீட்டும், சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பின்பற்றப்பட்டதுங்க. ஸோ என்னதான் இந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நார்தர்ன் சைடு ஒரு மாதிரியான கிராப்பும் சதர்ன் சைடு ஒரு மாதிரியான கிராப்பும் பயன்படுத்தப்பட்டாலும் டோட்டல் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா this was a more impressive to alleviate the food shortage. அப்போ உணவு பற்றாக்குறையை நீக்குவதற்காக இந்த கிரீன் ரெவல்யூஷனுங்கிறது என்ன பண்ணப்பட்டது, இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோர் இம்ப்ரெசிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டது. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன் டு த கிரீன் ரெவல்யூஷன். We will discuss the achievements of the green revolution and impacts and weakness of the green revolution in the upcoming videos. Thank you.